பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறல்ல. இன்னைக்கு கூட நம்ம ஒரு வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவும். கைகளோடு கூட இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக ஏறெடுக்க கடவும். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஒரு இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தின் வாஞ்சைகளை பார்க்கிற தேவன், இருதயத்தின் விருப்பங்களை பார்க்கிற தேவன். அதான் இயேசு சொன்னாரு, வாய்க்குள்ள போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையின் கேடுகளுக்கு காரணம் இருதயம்தான். இந்த இருதயம் பரலோகத்தின் நேராக உயர்த்தப்பட வேண்டும். தேவாதி தேவனும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிற இந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும்னா இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த இருதயம் மகா கேடு உள்ளது. இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் மனுஷன் பார்க்கிறது போல பார்க்கிறது இல்லை, நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். கைகளை உயர்த்துகிற தேவ பிள்ளையே, உன் இருதயமும் பரலோகத்துக்கு நேராக தேவ சமூகத்தில் உயர்த்தப்பட வேண்டும். அந்த இருதயம் பரிசுத்தமாய் காணப்படுமானால் நம் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், நம் ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கும், நம் செய்கிற ஊழியம் பரிசுத்தமாக இருக்கும். அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் உலகங்களை இத்தனை உறுப்புகள் இருக்கும், அது இருதயத்துக்கு மட்டும் காவல் வேணும். அந்த இருதயம் காவல் காக்கப்படலைன்னா பிசாசு அதை சேதப்படுத்திடுவான், தான் வாழ்கிற இடமா மாத்திருவான், அவனுடைய ராஜ்யமா மாத்திருவான், வாழ்க்கையை முடிவு கொண்டு வந்துடுவான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, கைகளை உயர்த்தி ஆராதிக்கிற தெய்வ பிள்ளை, உங்கள் இருதயமும் பரலோகத்தை நேராக உயர்த்தட்டும். தேவன் பார்க்கிற விதமாக இருக்கட்டும். இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய இருதயத்தினுடைய பரிசுத்தத்தை பார்க்கட்டும், உண்மையை பார்க்கட்டும், நீதியை பார்க்கட்டும். அலங்கோலமாய் இருக்கிற இருதயத்தை அவர் இரத்தம் கழுவட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் இன்றைக்கு உங்கள் இருதயம் பரிசுத்தமாய் மாறும். என் இருதயம் பரிசுத்தமாய் மாறும், தேவன் வாசம் செய்கிற ஆலயமாய் மாறும். ஒப்பு கொடுக்க முடியுமா? என் அன்பு தெய்வ பிள்ளைய, இருதயத்தை கர்த்தருக்கு தருவீராக. ஒரு பழைய பாடல் ஒன்று, மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயா என்று சொல்லி ஒரு பழைய கீர்த்தனை பாடல். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும்போது தேவன் அதை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய ஆலயமாய் ஒரு வாசம் செய்கிற கூடாரமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நேராக இருதயத்தை ஏறெடுக்க ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய பரலோகத்துக்கு நேராக எங்கள் இருதயத்தை ஏறெடுக்கிறோம். நீர் காணும்படியா, நீர் விரும்புகிற இருதயமாய் எங்களை மாற்றும். செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.